எந்த படிப்புக்கு வந்து நம்பர் 1 கிரேஸ் இருக்கு, இமீடியட்டா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்பர் 1 வந்து ஏஐ இன்ஜினியர். சரி சொல்லுங்க, எங்க ஏஐ இன்ஜினியர்னு ஒரு கோர்ஸ் இருக்கா? எல்லாம் பிஇ பிடெக் அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு டிகிரி அப்படிங்கிறதே என்ன கம்ப்ளீட்டா நான் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறேனோ அதுக்கான ஜாப்க்கு என்ன தயார்படுத்துறது தான். அங்க என்ன லேக் ஆகுது, ஏன் இதை நம்ம தனியா விவாதிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது? இதை ரியலைஸ் பண்ணணும் மாணவர்கள் கிடையாது, பேரண்ட்ஸ். ஸோ பெற்றவர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், இந்த 3 பேர் தெரியப்படுத்த முடியும். அவங்கெல்லாம் இப்போ ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்டே வந்துட்டாங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு போய் நான் படிக்கணும், நான் ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்டுக்கு வரேன்னு வந்துட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் போயிடுது. அங்கே போனால் தான் ஃபீஸ் ஜாஸ்தியாக. ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷனோட ஃபீஸுக்கும் ஃபிசிக்கலாக காலேஜ் போய் போகிற ஃபீஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம். ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் வில் பி த ஃபியூச்சர். நம்ம எதுலேயுமே வந்து மொழியை டெவலப் பண்ணணும்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடமும் இந்திய மொழியில் இருக்கணும். எப்போ பேசுவோம் அந்த மொழியை வச்சுன்னு தான் நாம பேசணும், மொழியை வச்சுன்னு தான் நாம கற்றுக் கொடுக்கணும், மொழியை வச்சு தான் நாமளும் கற்றுக்கணும். அப்போ மொழி வளரும். தமிழை நாம வந்து செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், எங்கேயுமே வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 3 மொழி தான் இருக்கணும், 2 மொழி தான் இருக்கணும்னு சொல்ல. நீங்க 4 மொழி படிங்க, 5 மொழி படிங்க, ஆனால் மொழி படிங்க. ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸ்ரீ சிட்டியில் போய் நான் வேலை கேட்கனா உங்களுக்கு கொரியன் தெரிஞ்சதுன்னா இல்ல ஜாப்பனீஸ் தெரிஞ்சதுன்னா இமீடியட் வேலை. அந்த இன்னொரு லாங்குவேஜ்ங்கிற பேர்டனுக்கு பதிலா இங்கிலீஷ் இருக்கிறதுனால அது ஏன் பேர்டன் சொல்றீங்க? லாங்குவேஜ் கத்துக்கிறது ஏன் பேர்டன் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு பார்டரை கிராஸ் பண்ணா அங்க நான் போய் ஒரு டீ குடிக்கிறதுக்கோ இல்ல 10 ரூபா சில்லறை கேட்கறதுக்கோ எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணுங்கிற அந்த ஒரு அறிவு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன் சார் அவங்களும் இங்கிலீஷ் கத்துக்க போறாங்க? ஏன்னா இங்கிலீஷ் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. அப்ப நான் அவங்க கிட்ட இங்கிலீஷ்லயே கேட்டு பண்ணேன், ஏன் அவங்க மதர் டங்க்ல போய் நான் கேட்கணும்? அந்த 10 ரூபா கொடுக்குற ஆள் கிட்ட இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா ஏன் இந்தியன் லாங்குவேஜை புறக்கணிக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. இந்தியாவில் ஏற்கனவே இந்த வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா நான் ஒரு நல்ல காலேஜில் நல்ல டிகிரி முடிக்கணுமா இல்லை நல்ல ஸ்கில் செட் இருக்கணுமா அப்படிங்கிற டிபேட்டும் இருக்குது. நிறைய பேர் காலேஜில் கோர்ஸ் முடிச்சும் கூட எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டிகிரி தேவையா இல்லை ஸ்கில் செட் தேவையா சார்? அந்த காலத்திலேயே ஒரு அற்புதமான புரட்சி தலைவரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்னன்னா, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. ஒரு ரீசெண்டான ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட், இதுக்கு பேர் வந்து இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025 அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 வந்து 47% இருந்தது. அதாவது அப்போ 53 பேருக்கு 100 பேர் வந்து படிச்சிருக்காங்க, டிகிரி வச்சிருக்காங்கன்னா 47 பேருக்கு தான் நான் வந்து வேலை கொடுக்க முடியும். 53 பேருக்கு வேலை கிடையாது. ஏன்? டிகிரி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வேலை தெரிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 47 இன்னைக்கு நாம வந்து 54.8% வந்துருக்கோம், 55. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ திறமை தான் இன்னைக்கு முக்கியமானது. 15th ஜூலை 2015 அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. நமது பிரதான் மந்திரி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்றார், இந்தியா ஷுட் நாட் பி அ கண்ட்ரி ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ், ஷுட் பி அ கண்ட்ரி ஆஃப் ஜாப் கிவர்ஸ் அப்படின்ட்டு. வேலை வாய்ப்பை தேடி போற ஒரு நாடா இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்பை உருவாக்குற ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு. அப்போ திறமை இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அதுக்காக உருவாக்கின ஒரு தனி ஒரு மந்திரி சபை தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். 2015 நம்ம 2025 வந்திருக்கோம். ஸோ ஒரு 10 வருஷம் இந்த பயணத்தில் 9 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த ஜூலை வந்தால் தான் 10 வருஷம் முடியும். ஸோ இதில் இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லலாம். ஒரு 8% வந்து நாம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட் இன்னொன்றும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் இன்ஜினியரிங்லாம் இருக்குது, அங்கே வந்து எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்து மேக்சிமம் பர்சன்டேஜ், அதாவது 175 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், 25 பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில்ஸ் கிடையாது. இதே சரி காமர்ஸ் எடுத்துப்போம், பிகாம் படித்தவங்க, ஆர்ட்ஸ் படித்தவங்க, பிகாமில் 55% தான், அது அந்த ஆவரேஜுக்குள்ளே தான் இருக்குது. இதே வந்து லோவஸ்ட் படிச்சிருப்பாங்க, டிப்ளமா வச்சுருப்பாங்க, எது பாலிடெக்னிக்கில் டிப்ளமா வச்சவங்கள 29% தான் வந்து எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது. பாக்கி 71 பேரை என்னால் எம்ப்ளாய் பண்ண முடியலை. ஏன்னா திறமை இல்லை, எல்லாரும் வந்து பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியறது முக்கியமான ஒரே விஷயந்தான், வேலை. இன்னைக்கு கூகுள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் பிஹெச்டியா இருக்கட்டும், நான் வந்து மாஸ்டர்ஸ் இருந்துட்டு போட்டோம், என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூல என்ன கேட்குறாங்கன்னா, வாட் டு யூ நோ, வாட் இஸ் யுவர் ஸ்கில் செட், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் இந்த ரிப்போர்ட் வந்து முக்கியமான ரிப்போர்ட்.
இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். ஸோ தமிழ்நாடோட ரேங்கிங்கு இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் நம்ம, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது, அவனை வந்து வேலைக்கு வைக்கலாமா அப்படின்னா நாம் 10வது ரேங்கில் தான் இருக்கோம். அப்போது எந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸு, ஸோ அவங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு இருக்குன்னா மகாராஷ்டிரா, 2வது டெல்லி, 3வது ஆந்திர பிரதேசம், 4வது கேரளா, அப்புறம் உத்தரப்பிரதேசம். அப்படியே நாம் தமிழ்நாடு 10வது ரேங்கில் இருக்கோம். அப்போது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், திறமை தான் நம்பர் 1. ஓகே, ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசுகிறோம். ஆப்வியஸாக தமிழ்நாடு வந்து டிகிரிக்கு நிறைய பேர் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து என்ட்ரஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மாநிலம் தான். அப்போ நம்ம ஸ்கில்ஸ் தான் முக்கியம்னு பேசும்போது இங்கே டிகிரியோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிருமா சார்? அதுவும் ஒரு ஆபத்தான விஷயம் தானே. டிகிரி வந்து அதாவது ஒரு அகடமிக், இன்னைக்கு நான் வந்து ஒரு வேலை கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா பொறுமை, ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு ப்ராசஸில் வந்து இருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு +2 எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா பொறுமையாக ஒரே இடத்துல உக்காந்து சொன்ன சிலபஸை வந்து படித்து டைமுக்கு காலேஜ் போய் டைமுக்கு எக்ஸாம் எழுதி பண்ணுறேன். ஸோ அப்போது ஆர்கனைசேஷனில் நான் உங்களுக்கு பொறுப்பாக நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு தான் அது. உங்களுடைய அளவுகோல் இன்னைக்கு. அதனால தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 64 பக்கம் PDF டாக்குமெண்ட். அது ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அது பெற்றோர்களும் படிக்கணும், மாணவர்கள் படிக்கணும், கல்வியாளர்கள் படிக்கணும், இது டீச்சர்ஸும் படிக்கணும், ஸோ ஆசிரியர்களும் படிக்கணும். படிக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் இந்த 64 பக்கமும். அதில் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் வந்து நான்லாம் படிக்கும்போது நீங்களாம் படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து கரிக்குலம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்வாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா பரதநாட்டியம் நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறேன்ட்டு. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் எல்லா கலைகளுமே கரிக்குலர் தான், கோ கரிக்குலர் தான், அதுக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிற வார்த்தையே கிடையாது. புள்ளி கோலம் சொல்லி கொடுக்குறாங்க, அது கரிக்குலம். பரதநாட்டியம் கரிக்குலம், சைக்கிளிங், குதிரை ஏற்றம், ஸ்விம்மிங் எல்லாமே கரிக்குலம் தான். இனி ஒரு பெயிண்டிங் இந்த மாதிரி நீங்கள் வர ஜேர்னலிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இல்லை ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது ஜேர்னலிசத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதை வந்து அதுக்குண்டான சில ஸ்கில் செட்டை எப்படி வந்து பேசுறது, எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து 5 நிமிஷத்தில் சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்கில் செட்டெல்லாம் அப்போ வந்து இது வந்து கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிடையாது. நான் சிலபஸில் சொன்னது, சிலபஸில் மார்க் வாங்கினா தான் நீ புத்திசாலி அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு புத்திசாலி கிடையாது. நீ சிலபஸில் மார்க் வாங்கினா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் புத்திசாலி. இன்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவெல்லாம் ஆவரேஜாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த பிஸ்னஸை நடத்துகிறவங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்ஸ் இஸ் நாட் த யார்ட் ஸ்டிக், திறமை தான் யார்ட் ஸ்டிக். அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து இந்த NEPல இன்க்ளூட் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் தராங்க. ஸோ இது மாணவர்களோட க்ரோத்தை கொஞ்சம் லிமிட் பண்ணிடாதா? ஏன்னா எல்லாராலையும் அந்த ஸ்கில்லை கற்றுட்டு ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போக முடியுமாங்கிறது டவுட்டு தான். நான் ஸ்கில் இருக்குங்கிறத நம்பிட்டே அவங்க கொஞ்சம் லிமிட்டடான க்ரோத்தில் இருந்துருவாங்களா? நீங்கள் ஒரு சிலபஸை கொடுத்துட்டு எல்லாரையும் படிக்க சொல்கிறீங்க, இந்த சிலபஸ் தான் எல்லாரும் படிக்கணும்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யூனிக்கான, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அவன் ஒருத்தருக்கு வந்து கோலம் போடுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும், ஒருத்தர் சமையல் பிடிக்கும். அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதவிதமான ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலுக்குத்தான் வந்து நாம் வந்து அதை மேன்மைப்படுத்தி அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை ஒரு பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இதில் நீ வந்து மேற்படிப்பு படிமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து படிப்போட ஃபண்டமெண்டலே. ஒரு ஃபண்டமெண்டலாக சயின்ஸ் கற்றுக்கோங்க, ஃபண்டமெண்டலாக சோஷியல் கற்றுக்கங்க, மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸ் பற்றி சொல்லும் போது நம்ம வேர்ல்டில் வந்து இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாடெல்லாம் நம்ம 4th ரேங்கில் இருக்கோம். ஆமாம், நமக்கு முன்னாடி இன்னும் 3 கண்ட்ரி இருக்குது. யார்? USA, சைனா, சவுத் கொரியா. சவுத் கொரியாவுக்கு நமக்கு வந்து ஒரு புள்ளி வித்தியாசம் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான கலை. அது ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம், கலைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு துறையும் கிடையாது. நான் ஒரு ஃபைனான்ஸில் வந்தாலும் எனக்கு மேக்ஸ் வேணும், சயின்ஸில் போனாலும் மேக்ஸ் வேணும், இல்லை டெக்னாலஜி போனாலும் மேக்ஸ் வேணும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபார்மல் எஜுகேஷனும் முக்கியம். அது வந்து உங்களை ஒரு கல்ச்சர், ஒரு படிப்பாளியாக உங்களை மாற்றும். திறமை உங்களை வந்து எம்ப்ளாயபிலிட்டிக்கு உங்களை மேன்மைப்படுத்தும்.
இந்த திறமையினால கிடைக்கிற எம்ப்ளாயபிலிட்டி வந்து நம்மளை எம்பவர் பண்ணுமா சார்? ஏன்னா எஜுகேஷனோட முக்கியமான நோக்கமே, இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா என்ன நினைப்பாங்கன்னா என்ன ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆக்கணும், இந்த படிப்பு மூலமாக இந்த டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. படிப்புனால இது சாத்தியமும் கூட. ஆனால் இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை நான் எடுத்துக்கிறேன், இல்லை அது அந்த பார்த்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எம்பவர்மெண்ட் நடக்குமா? இப்போ இதே நான் வந்து 2025ஓட இந்த இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் பற்றி சொன்னேன். அதில் முக்கியமாக இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து எதுக்கு வந்து எந்த படிப்புக்கு வந்து நம்பர் 1 கிரேஸ் இருக்குது, இம்மீடியட்டாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்பர் 1 வந்து ஏஐ இன்ஜினியர். சரி சொல்லுங்கள், எங்கே ஏஐ இன்ஜினியர்னு ஒரு கோர்ஸ் இருக்கா? எல்லாம் பிஇ பிடெக் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் வேணும். ரெண்டாவது மெஷின் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், கிளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், ரோபோட்டிக் இன்ஜினியர், ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட். எங்கே இந்த மாதிரியான டிகிரி கோர்சஸ் இருக்குது? இன்னைக்கு எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்டாக இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு சப்ஜெக்ட் இல்லை, இதுதான் மெயின் ஸ்ட்ரீமாகவே இருக்கணும். அப்படி இருக்கிற ஸோ உங்களோட சிலபஸ் கரிக்குலம் எல்லாமே வந்து இந்த ஸ்கில்லுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்கில்லுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களோட கரிக்குலம் இருக்கணும். நான் படிக்கும்போது டிகிரியில் அதான் படித்தேன், நானும் இப்போ உங்களுக்கு அதான் சொல்லி கொடுப்பேன், நான் இது ஏஐ இன்ஜினியர், மெஷின் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நான் படிக்கலை, எனக்கு புஸ்தகம்லாம் தெரியாது அப்படின்னு வாத்தியார் சொல்லக்கூடாது. வாத்தியார் போய் படிக்கணும். இன்னைக்கு பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, வாத்தியாருங்க கண்டிப்பாக படிக்கணும். வாத்தியாருங்க அவங்க ஸ்கில் செட்டை மேம்படுத்திக்கணும். 2 நிமிஷத்தில் சொல்லிடுவான். இவனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியுமோ இல்லையோ, வாத்தியாருக்கு சப்ஜெக்ட் தெரியுமா இல்லையான்ட்டு 5வது நிமிஷம் வந்து மாணவன் சொல்லிடுவான். இப்போ நம்ம பேசும்போதே ஒரு டிகிரி ஒரு ஸ்கில் செட்டுன்னு 2 தனித்தனியாக பேசுகிறதா இருக்குது. ஸோ ஒரு டிகிரி அப்படிங்கிறதே என்னை கம்ப்ளீட்டாக நான் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறேனோ அதுக்கான ஜாப்க்கு என்னை தயார்படுத்துறது தான். அங்கே என்ன லேக் ஆகுது, ஏன் இதை நம்ம தனியாக விவாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது? இதை ரியலைஸ் பண்ணணும் மாணவர்கள் கிடையாது, பேரண்ட்ஸ். ஸோ பெற்றோர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், இந்த 3 பேர் தான் இது வந்து சரிப்படுத்த முடியும். நான் வந்து யூனிவர்சிட்டி கொடுக்குற சிலபஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். யூனிவர்சிட்டிக்கு நாம தான் சிலபஸ் வந்து அப்கிரேட் பண்ணி சொல்லணும். இது இவ்வளவு இப்போ நான் சொன்ன இத்தனை ஸ்கில் செட்டு, இதுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் ஜாப் இருக்குது. அப்போது இந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுப்பேன்னா, இல்லை நான் வந்து பழங்காலத்தில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பேன்னா, மார்க்கெட்டுக்கு என்ன வேணுமா தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ என்னுடைய சிலபஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறணுமா? அப்போ மாற்ற வேண்டிய கட்டாயம் யாருக்கு? கல்வியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு. சரியா? நம்பர் 2. 3வது, நீங்கள் இந்த ரெகுலேஷன்ஸ், யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ் பாருங்கள். செப்டம்பர் 4th செப்டம்பர் 2020 யூஜிசி வந்து ஓடிஎல் அண்ட் ஓஎல் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன? ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இப்போது 82 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 2 தான் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. பாக்கி எல்லாமே வந்து இந்த ஆந்திர பிரதேசத்தில் 1-2, ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் தான் மேக்சிமம் ஆன்லைன் டிகிரி கோர்சஸுக்கு இனிமே வந்து மேக்சிமம் என்ரோல்மெண்ட் நடக்கும். இனிமேல் காலேஜில் தான் போய் படிக்கணும்னு இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு நான் காலேஜில் என்ரோல் பண்ணலாம். சரி, தமிழ்நாட்டில் அந்த 2 இன்ஸ்டிடியூஷன் என்ன? ஒன்று சாஸ்திரா தஞ்சாவூரில், அவங்களுக்கு பிசிஏக்கும் டிப்ளமா அண்ட் சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்கு யூஜிசி. அப்போது பிகாமுக்கு, பிபிஏக்கு, எம்பிஏ இன் மேரிடைமில் யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் எஜுகேஷன். இத்தனை யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கே, அவங்களாம் ஏன் கொண்டு வரல? ஏன்னா அது கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் என்ரோல்மெண்ட் பாதிக்கும். இங்கே வரமாட்டாங்க, ஆன்லைனுக்கு தான் என்ரோல்மெண்ட் வரும். ஏன்? எதுக்கு பசங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் இப்போ ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்டே வந்துட்டாங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு போய் நான் படிக்கணும்? நான் ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்ட்டுக்கு வரேன்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் படித்தவங்க நான் ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் போயிடுது. அங்கே போனால் தான் ஃபீஸ் ஜாஸ்தியாக. ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷனோட ஃபீஸுக்கும் ஃபிசிக்கலாக காலேஜ் போய் போகிற ஃபீஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்கணுங்கிற நெசிட்டி கிடையாது. ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் வில் பி த ஃபியூச்சர். ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி நம்ம பேசும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு வருது. ஆனால் இந்த ஹைப்ரிட் மோடில் நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிறது, எல்லாரோட பழகிறது, அதுவும் ஒரு நீட் இருக்குல்ல சார்? ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அதை வந்து ஓவர் டூ பண்ணிடுமா? சரி, உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஸ்கில் இன்னைக்கு பத்தாது. நீங்கள் ஒரு ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, எனக்கு ஒரு திறமையை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா
நான் டிகிரி கோர்ஸில் எனக்கு இல்லாததுக்காக தான் நான் வந்து ஸ்கில்லுக்கு போகிறேன். எனக்கு டிகிரி கோர்ஸில் நீங்கள் எனக்கு தேவையான இந்த திறமைகளை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆனால் அடிஷனல் கோர்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த யூஜிசி கோர்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ நான் ஒரு ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸை நான் வந்து swayam.in அட்டன் பண்ணி, ஏன்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஒரு சைட்டு, அங்கே நான் அட்டன் பண்ணி நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா, நான் வந்து ஃபிசிக்கலாக நான் ஒரு காலேஜில் நான் போய் ஒரு கோர்ஸ் படித்தேன்னா அங்கே ஈக்குவலண்ட்டாக நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சர்டிஃபிகேட்டை நான் முடிச்சிருந்தேன்னா அதுக்கு எனக்கு கிரெடிட் கொடுக்கணும். திரும்ப நான் அதுக்கு இங்கே நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது பேரண்ட்ஸ் முதல்ல ரியலைஸ் பண்ணணும், மாணவர்கள் முக்கியமாக ரியலைஸ் பண்ணணும். மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும். ஏன்னா அந்த கிரெடிட் வந்து ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் கொடுக்கணும்னு யூஜிசி சொல்கிறது, ஆனால் காலேஜெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒவ்வொரு மாணவர்களும் கேட்கணும், நீங்கள் ஏன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய மார்க் ஷீட்டில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரெடிட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். சும்மா நானும் வந்து ஸ்வயமில் படித்தேங்கிற லிஸ்ட்டு போட்டால் பத்தாது, அதுக்கு உண்டான ஈக்குவலண்ட் கிரெடிட்டு எனக்கு கொடுக்கணும். அந்த எக்ஸாம் கண்டக்டே பண்ணக்கூடாது. எதுக்கு திரும்ப அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்? நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் வந்து யூனிவர்சிட்டி இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே வந்து டெஸ்ட் பண்ணி 84% மார்க் நான் கொடுத்ததுக்கப்புறம் அதே சப்ஜெக்ட் நான் திரும்ப காலேஜில் எக்ஸாம் வைக்கணுமா? சொல்லுங்கள், அவசியம் இல்லையே. அப்போது யாரோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? மாணவர்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க ஃப்யூச்சரை வேஸ்ட் பண்ணுறீங்க. ரைட்டா? இது வந்து மாணவர்களுக்கெல்லாம் என்னைக்கு தெரிய வருமோ அன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து பங்க் பண்ணிடுறாங்க. எது வந்து மேக்சிமம் ஒரு டாப்பான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் 5-10 காலேஜஸில் மட்டும்தான் அந்த கிரேஸ் திரும்ப இருக்கும், ப்ரொவைடட் அவங்க சிலபஸ் அப்கிரேட் பண்ணாதான். இல்லைன்னா மாணவர்கள் அடுத்த 2-3 வருஷத்துல ஆன்லைனுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா ஆன்லைனுக்கு மாறிட்டு நான் ஒரு 10 ஸ்கில் டெவலப் பண்ணிப்பேனே, எனக்கு டைம் கிடைக்கிறது. ஸோ நான் வந்து திறமையை வளர்த்துப்பேன். இந்த ஏஐ கோர்சஸ், எம்எல் கோர்சஸ், டேட்டா சயின்டிஸ்ட் கோர்சஸ், இதெல்லாம் நான் வந்து பேரலாக நான் வந்து படித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், அது ஒரு டிப்ளமா படித்து வாங்கிப்பேன். ஏன்? என்னுடைய நார்மல் டிகிரி அது கொடுக்க தவறினதான. இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ்ல இருக்கிற லேக்கை பத்தி நம்ம பேசும்போது பேரண்ட்ஸை சொல்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் அவேரா இருக்கணும்னு சொல்றோம், கல்வியாளர்களை பேசுறோம். கவர்மெண்டோட ரோல் என்ன சார்? முக்கியமான ரோலுங்க. இப்போ இந்த 2 இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கு யூஜிசிலேருந்து. ஏன் மற்றவங்கெல்லாம் வாங்கலை? வாங்க வைக்கணும். தமிழ்நாடுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒன்று வாங்கணும்னா இங்க நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்கே சார். எஸ், அதுக்கு தான் இந்த மாதிரியான செக்ஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கல்ல, இந்த ரியலைசேஷன்ஸ் மக்களுக்கு வந்தால் போகிறோம், மக்கள் கேள்வி கேட்டால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பார்ட் 3 அதர் கீ ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ், அதில் பேரா 22 வந்து ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் மொத்தம் 20 பாயிண்ட் இருக்குது. அதில் லாங்குவேஜையும் டெவலப் பண்ணணும், ஆர்ட்ஸையும் டெவலப் பண்ணணும், கல்ச்சரையும் டெவலப் பண்ணணும். மொழி, கலை, கலாச்சாரம். நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ்னே கிடையவே கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இருக்குது. கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் மொழியும் கலையும் சேர்த்தது தான். அதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம எதுலேயுமே வந்து மொழியை டெவலப் பண்ணணும்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடமும் இந்திய மொழியில் இருக்கணும், கற்றுக்கிறவங்களும். ஸோ டீச்சர்ஸும் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இந்திய மொழிகளில் வந்து படிங்க, கற்றுக்கங்க, அப்போ தான் மொழி வளருங்கிறாங்க. யுனெஸ்கோங்கிற ஒரு யூஎன் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, 197 இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து என்டேஞ்சர்ட், நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைனோசார் வந்து என்டேஞ்சரை அது வந்து அழிஞ்சு போயிடுதுன்னு பாருறோம், சரியா? லயன் இது டைகர்லாம் வந்து என்டேஞ்சர்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மொழிகளில் 197 மொழிகள் வந்து என்டேஞ்சர்டு. ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? எப்போ பேசுவோம்? அந்த மொழியை வச்சுன்னு தான் நம்ம பேசணும், மொழியை வச்சுன்னு தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும், மொழியை வச்சு தான் நாமளும் கற்றுக்கணும். அப்போ மொழி வளரும், இல்லைன்னா மொழி வளராது. லாங்குவேஜ் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக நீங்கள் நம்மளோட மதர் டங்கில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் சொல்லிக் கொடுக்கணும், படிக்கிறவங்களும் படிக்கணும். இங்கிலீஷும் தேவை இருக்குல்ல சார்? ஏன்னா நம்ம குளோபலோட கம்பீட் பண்ணுறோம். அப்போ இங்கிலீஷும் தேவை. 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது 15 வருஷத்துக்கு அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1963 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து இங்கிலீஷ் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். அந்தந்த ஸ்டேட்டில் எந்த மொழி அவங்களுக்கு இருக்கோ அதையும் அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ மகாராஷ்டிரா அப்படின்னா மராட்டி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட கம்யூனிகேஷன் எல்லாமே மராட்டியாக இருக்கும். இதே நீங்கள் கர்நாடகா போனீங்க, கவர்மெண்ட்டோட கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து கன்னடாவாக இருக்கும். தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் தமிழில் இருக்கும். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ்
இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் இருக்குது, நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பரவலாக பேசப்படுற ஒரு மொழி. அதனால தான் இந்தியாவோட ஜனத்தொகையில் 40.1% வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது மொழி எது? பெங்காலி, அது 8.9% தான். அதுக்கு அடுத்தது மராட்டி 8.2%. 4வது ரேங்கில் தான் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜில் தெலுங்கு வருது. தெலுங்கு வந்து 7.8%. அப்போ தமிழ் 5வது ரேங்கில் தான் இருக்குது, 6.4. ஏன்? தமிழ் நாம் பேச மாட்டேங்கிறோம். தமிழை பேசிகிட்டே இருக்கணும். தமிழை நாம் வந்து செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், எங்கேயுமே வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 3 மொழி தான் இருக்கணும், 2 மொழி தான் இருக்கணும்னு சொல்ல. நீங்கள் 4 மொழி படிங்க, 5 மொழி படிங்க, ஆனால் மொழி படிங்க, இந்தியன் லாங்குவேஜஸை படிங்க. எங்க 3 மொழி கற்றுக்கணுங்கிற நேஷனல் லாங்குவேஜ் பாலிசியில் எங்கேயுமே சொல்லலை. மினிமம் தான் சொல்கிறாங்க, அதான் மேக்ஸிமம்னு எங்கேயுமே சொல்லலை. எல்லா லாங்குவேஜும் இந்தியன் லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, எஸ்பெஷலி லோக்கல் லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இந்த முக்கியமானது லோக்கல் லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. எங்கேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நீங்கள் வந்து 3 தான் படிக்கணும் அப்படின்ட்டு. எதுக்கு 3 படிக்கணும்? லாங்குவேஜ்னு எல்லாமே படிங்க, ஃபாரின் லாங்குவேஜும் படிங்க. ஆனா நீட் என்ன இருக்கு சார்? நான் லாங்குவேஜஸ் அவ்வளவு நிறைய கத்துக்கிறதுனால எனக்கு நான் சயின்ஸ் படிக்கிறேன், மேத்ஸ் படிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸ்ரீ சிட்டியில் போய் நான் வேலை கேட்கனா, உங்களுக்கு கொரியன் தெரிஞ்சதுன்னா இல்லை ஜாப்பனீஸ் தெரிஞ்சுன்னா இம்மீடியட் வேலை. ஏன்? அங்கே இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனி சைனா கம்பெனி, இது கொரியன் கம்பெனி, ஜாப்பனீஸ் கம்பெனி தான். ஏன் ஃபாரின் லாங்குவேஜை நாம் ஏன் ஒரு லாங்குவேஜாவது படிங்கன்னு சொல்கிறது இல்லை? லாங்குவேஜுங்கிறது ஒரு மொழி, ஒரு உங்களுடைய மெசேஜை வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஒரு மீடியம் தான். ஸோ அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணக்கூடாது, எவ்வளோ வேணாலும் படிங்கன்னு தான் சொல்லணும். பட் இது ஒரு பேர்டன் ஆயிராதா சார்? ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷே ரொம்ப பெரிய பேர்டன். இங்கிலீஷ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வேர்ல்டோட கம்பீட் பண்ண விடணுமா, இல்லை லோக்கல் லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்து அது கூட இங்கிலீஷும் கொடுத்து முதல் ப்ரையாரிட்டி லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நாம இருக்கிற தமிழ்நாடு மதர் டங்குக்கு அப்புறம் இங்கிலீஷ் தானே சார் கொடுக்கணும்? ஏன் லோக்கல்? இருமா, முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் படிங்க, அடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் படிங்க, அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிங்க, அப்புறம் பக்கத்தில் உங்களை மலையாளம் இருக்குன்னா மலையாளமும் படிங்க. ஒரு 4 மொழி 5 மொழி படிங்க, தப்பு இல்லையே. ஏன்னா தேர்ட் லாங்குவேஜோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அடிஷ்னல் மார்க்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க. எங்கேயுமே வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அவன் வந்து மினிமலாக இது பண்ணுங்க அப்படிங்கிறதான் ரெக்கமெண்ட் பண்ணுறான். நீங்கள் 4 மொழி கொடுக்குறீங்களா கொடுங்க. ஸோ சில இன்ஸ்டிடியூஷனில் வந்து 4வது மொழியும் ஆஃபர் பண்ணலாம், 5வது மொழி ஆஃபர் பண்ணலாம். ஸோ பசங்க படிச்சுட்டு வரும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே, எல்லாமே கரிக்குலர் தானே, கோ கரிக்குலர் தான். லாங்குவேஜை நீங்கள் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீட் வரும்போது அந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு மெச்சூர் அடல்ட்டால ஒரு லாங்குவேஜை நல்லா கற்றுக்க முடியும். ஸோ குழந்தைங்களுக்கே அவ்வளோ போட்டு டம்ப் பண்ணணுமா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் மினிமமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லாங்குவேஜை நான் வந்து அவங்கள கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம் ஒரு பேரண்ட்டுக்கு. ஸோ ஆனால் தேவைன்னு ஒன்று இருக்குது. தேவைங்கிறதுல நான் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ஒன்று, ஒரு லாங்குவேஜ் மேக்ஸிமம் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் இந்தியாவில், இல்லை என்னுடைய நெய்பரிங் ஸ்டேட் லாங்குவேஜ், நான் வந்து பார்டரில் இருக்கேன், ஸோ அப்போ நான் கன்னடாவும் கற்றுக்கிறேன், இல்லை இந்த சைடை நான் வந்து ஆந்திரா தெலுங்கும் கற்றுக்கிறேன், அப்படி கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து தமிழ்நாடோட கோடியில் இருக்கேன், அப்போ நான் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கேன்னா அப்போ பக்கத்தில் எது இருக்குது? கேரளா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து மலையாளமும் பேசுவாங்க. ஸோ மலையாளமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது, அங்கே தமிழும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ஆனால் இந்த நெய்பரிங் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவங்க கல்ச்சர்லேயும் மேக்ஸிமம் வந்திருக்கும், அவங்க பேசுகிற வார்த்தையில. ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கும் அவங்களோட மதர் டங் வந்து தெலுங்கா இருக்கும், தெலுங்கு பேசுவாங்க, ஆனால் தெலுங்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ லாங்குவேஜ் வந்து முழுமையாக கற்றுக்கிறது தான் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் எது பத்துண்டாலும் நல்ல முழுமையாக கற்றுக்கங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒத்துக்க வேண்டியது. நான் வந்து 4, 5 எதுக்கு கற்றுக்கணும், 1, 2 மட்டும் கற்றுக்கிறேன், அது கற்றுக்கோங்க, முழுமையாக கற்றுக்கங்க. முழுமையாக கற்றுக்கிறது அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தைக்கு அவங்க மதர் டங்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜும் போதும்ல சார்? கண்டிப்பாக போகிறோம், டெஃபினட்டாக போகிறோம். ஆனால் நீங்கள் இதை தாண்டி போக முடியுமா? இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவை நான் வந்து வேற ஒரு கண்ட்ரியோட நான் கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. சரி, பப்பு நியூ கினியாவோட கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா பப்பு நியூ கினியாவில் மட்டுமே 840 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இதே நான் வந்து ஒரு யூஎஸோட கம்பேர் பண்ணேன், நான் ஒரு லாங்குவேஜ் தான் பேசுகிறேன். ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், நான் ஒரு இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவை நீங்கள் வேற ஒரு நாடோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இந்தியாவில் மட்டுமே 1700க்கும் மேலே லாங்குவேஜ் வந்து பேசப்படுற லாங்குவேஜ்.
பேசப்படுற லாங்குவேஜ். அதில் மேபி அடுத்ததான் நம்ம பப்பு நியூ கினியா பார்க்குறோம், 800 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு லாங்குவேஜுக்கு மேலே கற்றுக்கிறது, நீங்கள் இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு, இல்லாட்டி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது. ஆனா இங்கிலீஷ் எல்லாரும் கத்துக்கிட்டா எல்லாரும் எங்க வேணாலும் போகலாம்ல சார், இந்தியாவுக்குள்ளே எங்க வேணாலும் போகலாம். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், லாங்குவேஜ் மேக்ஸிமம் கற்றுக்கங்கன்றேன், ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்றேன். எனக்கு இதுல இன்னும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, லாங்குவேஜ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுப்போம், மதர் டங், இங்கிலீஷ், இன்னொரு லாங்குவேஜ். அந்த இன்னொரு லாங்குவேஜ்ங்கிற பேர்டனுக்கு பதிலா இங்கிலீஷ் இருக்கிறதுனால அது ஏன் பேர்டன் சொல்றீங்க? லாங்குவேஜ் கத்துக்கிறது ஏன் பேர்டன் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க சார். அது பேர்டன் தானே சார், ஏன்னா மதர் டங் ஆப்வியஸா வீட்ல பேசுவாங்க, நான் கத்துப்பேன். இங்கிலீஷ் எனக்கு இந்த வேர்ல்டோட கம்பீட் பண்ணணும், சோ எனக்கு இங்கிலீஷ் வேணும். நம்ம பிராக்டிகலா பேசணும்னா ஒரு கிராமம் இங்கிலீஷ் இந்த வேர்ல்டோட கம்பீட் பண்ணணும், அதனால வேணும்னு சொல்ற அதே வாயால நான் ஒரு பார்டரை கிராஸ் பண்ணா அங்க நான் போய் ஒரு டீ குடிக்கிறதுக்கோ இல்ல 10 ரூபா சில்லறை கேட்கறதுக்கோ எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணுங்கிற அந்த ஒரு அறிவு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்கிறது? ஏன் சார் அவங்களும் இங்கிலீஷ் கத்துக்க போறாங்க, ஏன்னா இங்கிலீஷ் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. அப்ப நான் அவங்க கிட்ட இங்கிலீஷ்லயே கேட்டு பண்ணேன், அவங்க மதர் டங்ல போய் நான் கேட்கணும்? அந்த 10 ரூபா கொடுக்குற ஆள் கிட்ட இங்கிலீஷ் தெரியுமா? எல்லாரும் கத்துக்க ஆரம்பிச்சா அது எல்லாருக்கும் தெரியும் தானே சார். இப்ப வரைக்கும் இந்த 3 மொழி நம்ம யாருமே கத்துக்கல, ஆனா இப்ப வரைக்கும் எல்லாரும் சர்வை பண்ணிட்டு 3 மொழி எங்கேயுமே சொல்லலமா. முதல்ல எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் யாருமே கத்துக்கல. அப்படி சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க லாங்குவேஜஸ் படிப்படியா மேல போங்க. முதல் படி என்ன? லோக்கல் லாங்குவேஜ். ரெண்டாவது படி என்ன? இங்கிலீஷ். யார் எதுக்கு இங்கிலீஷ் சொல்றீங்க? அது இன்டர்நேஷனல். ஓகே. ரெண்டாவது லாங்குவேஜ் should be your neighboring language or maximum spoken language. ஏன்னா நீங்க நான் வந்து இந்தியாவை நான் தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த சிங்கப்பூர் தான் போவேன்னு சொல்லுவீங்களா? நான் கர்நாடகாக்கோ கேரளாக்கோ இல்ல ரெண்டாவது லாங்குவேஜ் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் கத்துக்கங்க. மூணாவது லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் கத்துக்கங்க. இங்கிலீஷுக்கும் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா இங்கிலீஷ் இன்னைக்கு சேனல் எடுத்தா எல்லாமே அதுதான் இருக்கு. இன்னைக்கு மேக்சிமம் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸோ அதுவும் படிங்க. ஆனா ஏன் இந்தியன் லாங்குவேஜை புறக்கணிக்கிறீங்க? ஏன்னா 197 லாங்குவேஜ் என்டேஞ்சர் ஆயிருக்கு. அது என்டேஞ்சர் ஆனதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? நம்மளோட புறக்கணிப்பு தான். நம்ம மதர் டங். அதனாலதான் தமிழ் 5வது ரேங்க்ல இருக்கு. தமிழ் 5வது ரேங்க்ல இருக்கு. பெங்காலி 2nd ரேங்க்ல இருக்கு. தமிழர்கள் அப்ப தமிழை விட்டுட்டு என்ன சார் அதிகமா படிக்கிறாங்க? நீங்க கேளுங்கம்மா. இன்னைக்கு நிறைய பேர் தமிழ், அவங்க தமிழா பிறந்துட்டு அவங்க ஸ்கூல்ல போயிட்டு தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்க, வேறதான் படிக்கிறாங்க. அதனாலதான் தமிழை வாழ வைக்கிறது. வேற படிக்கிறதுனால தானே சார் அது என்டேஞ்சர் ஆகுது. அப்போ வேற படிக்காம அவங்கவங்க லாங்குவேஜ் படிக்க. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல என்ன படிக்கணும்? நம்மளோட மதர் டங் படிக்கணும். சரியா? அதுக்கு அந்த ரியலைசேஷன் வந்தாலே நம்ம மொழி வளரும். ஆனா எல்லாரும் மதர் டங் படிக்க தானே சார் செய்றாங்க. அதான் படிக்கிறது. அப்படி இருந்தா நம்ம பாப்புலேஷன் பிரகாரம் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனுக்கும் வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷனும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. பட் நம்பர் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் we are only 6.4%. நம்ம இதுல மற்ற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியாது. தமிழ் பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க. தமிழ் எழுதுனா தெரியாது. எத்தனை தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு கேளுங்களேன். அக்கா ஐக்கில இருந்து கக்கா ஐக்கில தமிழ் பேசுற அத்தனை படிச்ச இளைஞர்களும் தப்பா தான் சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா தமிழை எல்லார்கிட்டயும் எடுத்துட்டு போகணும், இல்ல மதர் டங்கை அவங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ அப்போ மதர் டங் பிளஸ் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் போதும் தானே? நீங்க அந்த செகண்ட் லேயர்ல வைக்கிற இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் தானே இதை டைல்யூட் பண்ணும். இன்னொரு லாங்குவேஜ் நான் சொல்லவே இல்லைம்மா. நீங்க வேற நிறைய லாங்குவேஜ் கத்துக்காங்கன்னு தான் சொல்றோம். ஓகே. நிறைய லாங்குவேஜ் ஏன் நீங்க இன்னும் ஒண்ணு தான் சொல்றீங்க? ஒண்ணு கிடையாது. இந்தியாங்கிறது இந்தியா வேற கண்ட்ரி வேற. இதே ஆஸ்திரேலியால இருந்தா அங்க இங்கிலீஷ் மட்டும்தான். அவனுக்கு இங்கிலீஷும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துனா போறோம். இதே ஆஸ்திரேலியால இந்தியா அப்படி கிடையாது. நீங்க ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் கம்பேர் பண்ண முடியாது. யூஎஸ்ஸும் இந்தியாவும் கம்பேர் பண்ண முடியாது. யூகேவும் இந்தியாவும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அங்க பேசுறதே ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். ஆனா இந்தியா மாதிரி ஒரு ரிச்சான கல்ச்சர் இருக்கிற ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கிற கண்ட்ரி வேற எந்த நாடும் கிடையாது. அதனால பல மொழிகள் கத்துக்கணும்ங்கிறது நம்ம கண்ட்ரிக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அது டிஸ்அட்வான்டேஜ் நீங்க சொல்றதுதான் தப்பு. பல மொழிகள் கத்துக்கணும், அது அட்வான்டேஜ். இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறேன், எனக்கு அங்க ஒரு நீட் இருக்கு, ஒரு வாரம் அங்க தங்க போறேன்னா நான் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லாங்குவேஜ்ல கேட்டுப்பேன். அந்த டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் முடிஞ்சிரும். இதுக்காக ஒரு லாங்குவேஜ் கஷ்டப்பட்டு கத்துக்கணுமா? அது உங்களோட சாய்ஸ்மா. ஓகே. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கணும்ல சார்? நான் கம்பல்ஷன் நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க ஆஃபர் பண்ணணும். அவன் எடுத்துக்கல அப்படின்னு அவனோட சாய்ஸ். ஆனா நீங்க கொடுக்கறது மல்டிபிள் லாங்குவேஜ் ஆஃபர் பண்ணுங்க. லாங்குவேஜஸை தாண்டி முக்கியமான சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் எப்படி இருக்கு மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது? ஸோ இன்னும் இதுல என்னெல்லாம் இந்தியா அப்கிரேட் ஆக வேண்டியது? குட் கொஸ்டின். அதாவது நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா,
நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வேர்ல்டோட கம்பேர் பண்ணால் நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு 78 நாடுகளை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமோட ரேங்க் எங்கே இருக்குன்னா 33வது ரேங்க்ல இருக்கு. ஆனால் இதே ஹையர் எஜுகேஷன், அதாவது இந்த கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரேங்க் வந்து 3வது ரேங்க்ல இருக்கு. அப்போ யார் நமக்கு மேலே யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சைனா இருக்கு, செகண்ட் ரேங்க்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, நாம தேர்ட் ரேங்க்ல இருக்கோம். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 3வது ரேங்க்ல இருக்கோம். ஆனால் ஓவரால் எஜுகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம 33வது ரேங்க்ல இருக்கோம். ஏன்? நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு வந்து அப் டு ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் நீங்க எஜுகேஷனை வந்து ஃப்ரீயாகவும் கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஜிஎஸ்டி கிடையாது, காலேஜிலும் கிடையாது. காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் வரைக்கும் படிப்பு அப்ரூவ்டு எஜுகேஷன் பை த ஏஐசிடியோ இல்லை யூனிவர்சிட்டியோ, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஸ்கூல் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஏன் அது சொல்கிறேன்? ஏன்னா எஜுகேஷனுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும், த பெஸ்ட்டாக. இன்றைக்கும் வந்து நீங்கள் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஏன்? நம்ம ஹையர் எஜுகேஷனில் 3rd ரேங்க்ல இருக்கோம். ஆனால் இதே வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து படிக்கிறாங்களா? ஏன்னா நம்ம 33வது ரேங்க்ல இருக்கோம். ஆனால் இதே வந்து நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்பஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எஜுகேஷன், இது இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் அப்படிலாம் சொல்லி அப்போது நம்ம மற்ற கேம்பஸில் ஏன் அது கொண்டு வரதில்லை? அங்கே தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் பேரியர்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஸ்கில்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து 9 புள்ளியை வச்சு கோலம் போட சொல்லுங்க, எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து முடியும். ஏன்னா இன்ஜினியரிங் டிராயிங்கோட முதல் பாடமே இந்த புள்ளி கோலத்தில் யார் வந்து எக்ஸ்பர்ட்டோ அவன் இன்ஜினியரிங் டிராயிங்கில் மேக்ஸிமம் மார்க் வாங்கி நம்ம சொல்லியே கொடுக்கறது இல்லையே. இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷன்லேயே இருக்குது. எத்தனையோ கல்ச்சர் வந்து நம்ம ட்ரெடிஷனில் ஊறி இருக்கு. அதையே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம், அவங்க வந்து மாஸ்டர்ஸ் ஆகிடுவாங்க. ஓவராலாக இப்போ இந்தியன் எஜுகேஷனில் என்னென்னலாம் விஷயங்கள் மாற்றினா இந்த வேர்ல்டோட கம்பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார்? நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் முக்கியமாக வந்து லாங்குவேஜுக்கு பேரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். 2வது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கணும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த எல்லாமே கோ கரிக்குலர் தான். ஸோ ஒரு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தாலும் மார்க் கொடுங்க, ஒரு பெயிண்டிங் சொல்லி கொடுத்தாலும் மார்க் கொடுங்க. அதுக்கு என்னைக்கு நீங்கள் வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்களோ அதில் இன்ட்ரெஸ்ட் வரும் மக்களுக்கு. ஒருத்தருக்கு வந்து டிரைவிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வந்து 2 வீலர் 4 வீலர்லாம் டிரைவ் பண்ணால் அதுக்கு கிரெடிட் கொடுங்க. ஸோ அந்த கிரெடிட் சிஸ்டமை கொண்டு வரணும். ஸோ இதுக்கும் மார்க் உண்டுப்பா அப்படின்ட்டு. ஸோ அவனை சூஸ் பண்ண விடுங்க. அப்போ நான் அத்லெட்டிக்ஸில் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மார்க்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியாவில் கொடுக்க வைக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸும் வந்து அது ஒரு ஸ்கில். எல்லாரும் ஆளாலையும் வந்து அத்லெட் ஆக முடியும், எல்லாராலையும் வந்து டென்னிஸ் விளையாட முடியும். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவனுக்கு சயின்ஸில் வந்து அவனுக்கு எனக்கு 100% வெயிட்டேஜ் கொடுத்தா அவனுக்கு 70% வெயிட்டேஜ் கொடுத்துட்டு 30% ஸ்போர்ட்ஸில் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா அவனோட அந்த டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ இதில் 70%. ஸோ அவன் அவன் வந்து 70 மார்க் 90 மார்க் வாங்கினா 90ல் 70% வந்து 9 7 63 மார்க்ஸ் அவனுக்கு கொடுக்கணும். அவன் ஸ்போர்ட்ஸில் வாங்கின மார்க் அதை தூக்கி ஆட் பண்ணிட்டு டோட்டல் மார்க் கொடுக்கணும். இப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ நம்பர் 1 லாங்குவேஜுக்கு பேரியர் இருக்கக்கூடாது. நம்பர் 2 ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்பர் 3 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இந்த லேட்டஸ்டான கோர்சஸ்லாம் இருக்குது, அதை வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து அப்கிரேட் பண்ணணும். 4வது இந்த யூஜிசி சொன்ன மாதிரி அவங்க ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்வயம்லையோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கினா அதுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இதை கிரெடிட் கொடுக்க தவறினால் யூஜிசி இன்னொரு டைரக்ஷனும் கொடுத்துருக்கு. அவங்களுடைய அப்ரூவல் வந்து ரத்து செய்யப்படும், அவங்களுடைய இது வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்கு. இது இன்னும் அவங்க யூஜிசி வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வில் பிகம் நம்பர் 1 இன் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் 3rdலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். அந்த 33rd ரேங்க்லேருந்து நம்ம வந்து 1 டிஜிட் ரேங்க்கு வந்துடும். இந்த டாப் 10ல் நான் பார்க்குறேன் இந்தியா வந்து எங்கேயா இருக்குன்னா இல்லை, யூஎஸ் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு யூஎஸ் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 2 விஷயம் இருக்காங்க. யூஎஸில் வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறது.
அதனால காஸ்ட் ரொம்ப கம்மி. இதே நீங்கள் வெளியில் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் செலவாகும் யூஎஸில். ஏன்னா அதனால தான் யூஎஸ் இன்னைக்கும் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, அதாவது இந்த ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும். தேங்க்யூ. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.